வணக்கம், இது உங்கள் ரோஜாவின் சமையல். நம்ம சமையலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேர சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சமைக்க போகலாம். இப்போ நாங்கள் வந்து நாட்டு மாட்டு பால் தாங்க யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை பற்றின விளக்கம் நான் நெய் காய்ச்சும் போது அப்படியே சொல்கிறேங்க. இது வந்து நீங்கள் வாங்கின உடனேவே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே காய வைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வடிகட்டுங்க. ஏன்னா அதில் தூசி ஏதாவது இருக்கலாம், இல்லை முடி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு அப்புறமா காய்ச்சுங்க. அப்புறமா வந்து கம்மி ஃப்ளேமில் வச்சு பாலை காய்ச்சிக்கோங்க, ஓரெல்லாம் தீய விடாமல். அது ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் பாலாடை மேலே அடர்த்தி உங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க பாலாடை எவ்வளோ அடர்த்தியாக இருந்தது, க்ரீமாக இருக்கும். உங்களுக்கு ஏடுனா ஏடு மாதிரி இருக்காது, மேலே ஏடாக இருக்கும், கீழே வந்து க்ரீமாக இருக்கும். அதில் தான் உங்களுக்கு கண்டிப்பாக பட்டரே கிடைக்கும். அடுத்து ஒரு டீஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பாலாடெல்லாம் சேர்த்து வச்சு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. கீழே கூலிங்லலாம் வைக்காதீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் புளிச்சிடும். நீங்கள் ஃப்ரீசரில் நல்லா கல்லாகிறதுக்கு வச்சுடுங்க. நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தயிர் வந்து முன்னாடியே சேர்க்கணுன்ட்டுனும் இல்லைங்க. என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கி ஒரு பேக்கெட் தயிர் வாங்கிட்டு வந்துட்டு மேலே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போது 1.5 கப்பு நான் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேங்க. அது வந்து பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை, அப்படியே போட்டு அரைச்சிக்கிறோம். அடுத்து இன்னொரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெரிய ஜாராக எடுத்துக்கோங்க. அப்புறமா ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம பாலாடை எடுத்து வெளியே வைக்கும் பொழுதே ஃப்ரிட்ஜில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பட்டர் செய்கிறதுக்கு முக்கியமாக இந்த ஐஸ் வாட்டர் தேவைப்படும் உங்களுக்கு. இந்த போல் பாத்திரத்தில், பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஃபுல்லாக்கி வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சிருக்கிறத பாருங்கள், நல்லா க்ரீமாக இருக்குது. இது பட்டர் தான் உங்களுக்கு. இருந்தாலும் ஒரு 15 ml ஒரு கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும், நிறைய ஊற்றிடாதீங்க. இது போல் தண்ணி ஊற்றின பிறகு அவ்வளோதாங்க, 2 சுற்றுலையே வந்துடும். அதுக்கு மேலே நம்ம அரைச்சாலும் வேஸ்ட்டு தான், பட்டர் வந்துட்டுருக்கும். இங்கே பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்குது. அப்படியே நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேனோ அது மட்டும் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே கூட எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துட்டாச்சு. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், அந்த பட்டர் எடுத்து அப்படியே ஐஸ் வாட்டரில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம வந்து பால் பண்ணி எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காச போகிறோமோ அதில் போட்டு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் நெய் காசுற ஐடியாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் இது போல் 2 வாரம் எடுத்து வச்சு பண்ணிக்கலாம். அது கூட ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப அதிகமாக 1 மாதத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக புளிச்சிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த நெய் உங்களுக்கு யூஸ் பண்ணவே பிடிக்காது, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அதனால தாங்க சீக்கிரமாக அப்போதுக்கப்போ பட்ரு கூட பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் காசிக்கலாம். ஏன்னா பட்ரு பண்ணி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்மெல்லாம் வராது, அது நல்லாயிருக்கும். இப்போ பட்ரு நீங்கள் சாப்பிட யூஸ் பண்ணணுன்னா வாரம் நீங்கள் நெய் பட்ரு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற பட்டர் எல்லாமே எடுத்துகிட்டு இந்த ஐஸ் வாட்டரில் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதிலேருந்து எடுத்து ஃபுல்லாக க்ளீனாக எடுத்துக்கோங்க. இதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் எந்த தண்ணியும் இல்லாமல் எடுத்து நம்ம எந்த பாத்திரத்தில் நெய் காச போகிறோமோ அதில் போட்டு வச்சுக்கோங்க. பெஸ்ட் ஐடியா கேட்டிங்கன்னா நம்ம வாரம் பட்டர் எடுத்து வச்சுக்கலாம். நெய் வந்து மாதம் காய்ச்சிக்கலாம். பட்டரு கூட வேணும்னா நம்ம அடிக்கடிக்கு எடுத்துக்கலாம். பட்டரில் க்ரீம் பண்ணலாம், கேக் பண்ணலாம், இது போல் சப்பாத்திக்கு யூஸ் பண்ணலாம், எதனா மசாலா பண்ணும்போது அதுக்கு யூஸ் பண்ணலாம். அது போல் பட்டர்லேயும் நமக்கு நிறைய யூஸ் இருக்குது. மீதி இருக்கிறது வந்து நெய் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் பட்டர் எடுத்தேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு பட்டர் எடுக்கிறேன். முன்னத்துக்கும் இப்போக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஆனால் வந்து இதுலேயும் பட்டரு கிடைக்கும், உங்களுக்கு அவ்வளோ திக்காக கிடைக்காது, கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப சில்னஸ்லாம் கம்மியாகிட்ருக்கும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் தண்ணி ஊற்றுறது பதில் ஐஸ் கட்டி கூட போட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பட்டர் செய்யும்பொழுது வரலன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணமே தண்ணி நிறைய ஊற்றுறது தாங்க. அதனால் தண்ணி கம்மியாகவே ஊற்றி நீங்கள் அரைச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு க்ரீம் கிடைக்கும், 2வது வாட்டி அரைக்கும்போது கண்டிப்பாக பட்டர் வந்துடும். அதுக்கு அடுத்து பண்ணுற தப்பு வந்து ரொம்ப நேரம் அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்பவும் கிடைக்காது. அடுத்து வந்து தயிர் போடாமல் இருக்கிறது, தயிர் போடலனாலும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ வந்து நான் ரொம்ப அரைக்கல, ஒரு 2 வாட்டி மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதுக்கு மேலே இன்னும் ஒரு 10 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். ஐஸ் வாட்டராக ஊற்றுங்க, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அரைச்சாலும் இவ்வளோ தான் எனக்கு கிடைக்கும். அதனால் இப்போ இந்த பட்டரை எடுத்துகிட்டு
ஐஸ் வாட்டரில் போட்டுக்கோங்க. நான் எடுக்கும் பொழுது பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து சில்னஸ்லாம் போயிடுச்சு. நீங்கள் இதுவே இதில் ஐஸ் க்யூப் என்ன போட்டு பாருங்கள், அதுக்கு நல்லா கட்டியாக இருக்கும், உங்களுக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஆக மொத்தத்தில் நமக்கு பட்டர் கிடைக்கும். இது அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் போட்டோன்னே உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு அந்த சாஃப்ட்லாம் போயிடும். தண்ணியெலாம் எடுத்துடுங்க, நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம நெய் காச வேண்டிய பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதில் போட்ட பிறகும் கூட நீங்கள் இன்னொரு வாட்டி கொஞ்சம் அமுத்தி பார்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடுங்க. இப்போ வந்து இதில் எந்த தண்ணியும் இல்லை, ஏன்னா நான் ஃபஸ்ட்டே க்ளீனாக எடுத்துட்டேங்க. இப்போ வந்து நெய் காச ஆரம்பிச்சிடுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஐ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் அது உருகிற வரைக்கும் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொதிக்கும் பொழுது பன்னீராக கொஞ்சம் கீழே அப்படியே இருக்கும், அதெல்லாம் வந்து வெடிக்கும். கீழே அடி பிடிச்சிக்கிட்டு வெடிக்கும் பொழுது அந்த நெய்யெல்லாம் வெளியே போயிடும். அதனால தாங்க கம்மியில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடியில் தீய ஆரம்பிக்கும், அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கலந்துக்கிட்டே செய்யலாம். எண்ணெயோடு சேர்ந்து அது கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இப்போ வந்து கவர் பால்லாம் வாங்காதீங்க, அதில் கண்டிப்பாக சொல்கிறேங்க நெய் வரவே வராது. ஏன்னா நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். க்ரீம் பால் கூட வாங்கி பார்த்துட்டேன், இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாலாடை கிடைக்கவே கிடைக்காது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எருமைப்பால், பசும்பால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். அது வந்து 1 லிட்ரு வந்து 40 ரூபாய், ரெண்டுமே ஒரே ரேட் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அதுதான் யூஸ் பண்ணுறோம். 1 லிட்ரு 85 ரூபாய், அதுவும் விலை அதிகமாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் கரண்டில் எடுத்து காமிக்கிறேன். அது வந்து பன்னீராக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த எண்ணெய் ஆகி அது நல்லா ஃப்ரை ஆகணும், அந்தளவுக்கு நல்லா காய்ச்சணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நெய்லாம் காச தெரியாது. அதை எப்படி கற்றுக்கிட்டேன், அதோட அனுபவத்தை கொஞ்சம் சொல்கிறேங்க. நான் வந்து கவர் பால், பசுமாட்டு பால் எல்லாம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். எனக்கு கிடைக்கும்பொழுது அதை வாங்கிக்குவேன், இல்லைன்னா இது வாங்குவேன். அது மாதிரி வாங்கும்போது மேலே இருக்கிற பாலாடெல்லாம் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வச்சுருந்தேன். அது வந்து நான் மிக்சியில் அடித்து நெய் காசணும்னு ஆசை இருந்தது. அதனால் நான் பாலாடெல்லாம் வந்து நான் ஃப்ரீசரில் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணியும் ஐஸ் வாட்டர் தாங்க எடுத்துக்கிட்டேன். அது வந்து என்ன தப்பு பண்ணேன்னா, தண்ணி வந்து 3 கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். ஒரே 1 கப்பு பாலாடைக்கு 3 கப்பு ஊற்றினேன். அப்போ என்ன ஆகும், நல்லா பால் மாதிரி ஆயிடுச்சு. அரைச்ச உடனே ஒரு க்ரீம் கண்டென்ட் எதுவுமே வரல. ரொம்ப நேரம் 1/4 மணி நேரம் கூட அரைச்சிட்டு இருந்தேன், பட்டரே வரல, எனக்கு பட்டரே கிடைக்கல. அதுக்கப்புறமா கீழ் வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்க, என்னம்மா இவ்வளோ நேரம் மிக்ஸி ஓட்டிகிட்டு இருக்க, சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா பட்டர் எடுக்கிறதுக்காக பார்த்துட்ருக்கேன், வரவே மாட்டேங்குதுன்னு. அப்புறமா அதுக்காக இவ்வளோ நேரம் 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க, கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அப்புறமா க்ரீம் மாதிரி அடைச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போலவே பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சோண்டு ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஒரு வேளை என்ன போலவே உங்களுக்கும் மிஸ்டேக் ஆகிடுச்சி, பாலாகவே இருந்துருச்சுன்னா அது கீழே ஊற்றிடாதீங்க. அதே பால் இதுவிலேயே நீங்கள் தயிர் கொஞ்சம் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கடுத்தது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், நீங்கள் தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை எடுத்து நீங்கள் இன்னொரு வாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தயிர் ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அடித்து பாருங்கள், பட்டர் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பால் இருக்கும், அந்த பாலை வந்து பன்னீராக்கி பால்கோவா பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. நான் அதை அப்படியே பன்னீர் எடுத்துகிட்டு பால்கோவா பண்ணிவிட்டு பட்டரும் கிடைச்சது, நெய்யும் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ திட்டத்தட்ட நெய் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் நெய் கெடாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ உப்பு போட்ட பிறகு நல்லா கொதிக்க வைங்க. உள்ளே இருக்கிற பன்னீர்லாம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அதுக்கடுத்து வந்து இறக்குற ஸ்டேஜ் வந்துடும். அப்போ வந்து முருங்கைக்கீரை இது போல் எடுத்து வச்சுட்டு போடுங்க. அது போடும்பொழுது தாளிப்பு சவுண்டு நல்லா கேட்கணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும் உங்களுக்கு. அப்புறமா வந்து இறக்குங்க. அப்போ தாங்க நெய் நல்லா வாசமாக மணமாக இருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ வந்து நமக்கு நெய் கிடச்சாச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து வடிகட்டிக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து வடிகட்டுங்க. இப்போ எனக்கு எவ்வளோ அளவுக்கு நெய் வந்துச்சுன்னா ஒரு 500 mlக்கு வந்துச்சுங்க. இப்போ நாட்டு மாட்டு பாலோடைய நெய் விலை போய் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து டெய்லி பால் வாங்குறதுனால எனக்கு நெய் வந்து ஈஸியாகவே கிடச்சிருச்சு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க, என்னென்னா நீங்கள் நெய் காசும் பொழுது பக்கத்துலேயே இருங்க. அது வந்து கம்மியில் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. ஏன்னா அது வந்து கண்டிப்பாக பொங்கும் பொழுது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தான் அது ஸ்டவ்லேருந்து அதை பாத்திரத்தை எடுக்க முடியும். அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்துட்டு கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொங்காது.
அவ்வளவுதாங்க. இப்போ உங்களுக்கு நெய் எப்படி ஈஸியாக காசணுன்ட்டு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.